பேசாத பசுவின் பெரிய பாடம். அறிமுகம். ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் குடிசை வீட்டில் முத்தாயி என்ற வயதான பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு துணையாக இருந்தது கருப்பு நிற பசு ஒன்று, காளி. காளி பேசாது, ஆனால் முத்தாயியின் ஒவ்வொரு கண்ணீரையும் புரிந்து கொள்ளும். இந்த பசுதான் என் குடும்பம் என்று முத்தாயி தினமும் சொல்லுவாள். காளி மிகவும் அமைதியான பசு. யாருக்கும் தொந்தரவு செய்யாது. தினமும் நேரத்துக்கு பால் பசியே இருந்தாலும் பிறரின் பயிரை தின்னாது. குழந்தைகள் விளையாடினால் கூட அசையாது. கிராம மக்கள் சொல்லுவார்கள், இது சாதாரண பசு இல்லை, நல்ல மனசு கொண்ட ஜீவன். வறுமை மற்றும் சோதனை. ஒரு வருடம் கடும் வறட்சி. முத்தாயிக்கு வேலை இல்லை, உணவுக்கே சிரமம். ஒரு நாள் அவள் சொன்னாள், காளி, உன்னை விட்டாதான் நான் உயிரோட இருக்க முடியும் போல. அந்த வார்த்தை கேட்டதும் காளியின் கண்களில் நீர். அந்த ஊரில் ரங்கன் என்ற பணக்காரன் இருந்தான். அவனுக்கு பேராசை மட்டும் அதிகம். அவன் காளியை பார்த்து சொன்னான், இந்த பசு நல்ல பால் தருது, குறைச்சு விலையில வாங்கணும். முத்தாயி மனமுடைந்து காளியை விற்றாள். பணக்காரன் வீட்டில் காளிக்கு அன்பு இல்லை. அடி, சத்தம், பசி. அந்த நாள் முதல் காளி பால் கொடுக்கவே இல்லை. டாக்டர், வைத்தியம் எதுவும் பயனில்லை. உண்மை வெளிவரும் தருணம். ஒரு நாள் முத்தாயி ரங்கன் வீட்டை கடந்து போனாள். காளி அவளை பார்த்ததும் சத்தமாக அழைத்தது. அந்த கணத்தில் காளி பால் கொடுத்தது. அனைவரும் அதிர்ச்சி. ரங்கன் புரிந்து கொண்டான், பேராசையால் அன்பை இழந்தேன். அவன் காளியை முத்தாயியிடம் திருப்பிக் கொடுத்தான். காளி மீண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தது. முத்தாயியின் வாழ்க்கையும் மாறியது. அன்பு இல்லாத இடத்தில் செல்வமும் பயனில்லை. மிருகங்களும் உணர்வுள்ள உயிர்களே. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன குழந்தைங்களே, சொல்லுங்க. அன்பு இல்லாத இடத்தில் செல்வமும் பயனில்லை, மிருகங்களும் உணர்வுள்ள உயிர்களே. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது போன்ற நெறிக்கதைகள் வேணும்னா டீன் சைனராவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.